ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதில் ஃபிஸி மொமெண்ட்ஸ்னு FIZZY ஃபிஸி மொமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபிஸி ஃபிஸினா எப்போவுமே நம்ம வந்து இந்த சினிமாலாம் பார்க்குறப்ப கிளைமேக்ஸ், ஒரு படத்தோட கிளைமேக்ஸு அப்படிங்கிறப்ப நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. மந்திர புன்னகை படத்தில் சத்யராஜ் சார் அதில் நடிப்பார் இல்லையா? அப்படியே குடிச்சிட்டு தூங்குற மாதிரியும், அப்படியே அந்த குட்டி குழந்தை லாலா 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 அப்படிங்கும். ஏன்னா அது பயந்துக்கும். ஏன்னா அந்த ஜன்னலில் ஒரு நிழல் மட்டும் தெரியும். ஒரு தாடி போட்டுண்டு ஒரு ஆள் இந்த குழந்தைய தூக்கின்னு போகிற மாதிரி. அதுக்கு பயம். லாலா லாலான்னு கூப்பிடும். ஆனால் அவர் எந்திரிக்கவே மாட்டார். அந்த படத்தில் ஒரு நடிப்பார் இல்லையா? அதில் தூங்கிட்டு இருப்பார் குடிச்சனால அந்த படத்தில். ஸோ அது வந்து விறுவிறுன்னு இருக்கும் இல்லையோ? என்னாகுமோன்னு அந்த மாதிரி டைமில் டிப் ஆஃப் த சேர் நுனியில் உட்காந்துட்டு என்னாகும் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி விறுவிறுப்பான தருணம், சுறுசுறுப்பான தருணம். நம்ம கண்ணு கூட இமைக்க மாட்டோம். ஐயோ இமைச்சையில் கண்ணு இமைக்கிற நேரத்தில் ஏதாவது நம்ம விட்டுருவோமோ, ஏதாவது மாய்ஸ் டக்குன்னு அடிச்சிட்ருக்காங்க பாரு, என்ன சூப்பராக அடிக்கிறாங்க. அப்படியே கண் கொட்டாதிக்கு அது ரொம்ப விறுவிறுவிறுன்னு சுறுசுறுப்பாக பார்க்குறது தான் ஃபிஸி. சரிங்களா? அதே டிஸி அப்படின்னா மொக்க போடுறாங்க போவாங்கப்பா அப்படின்னு சில பேர் தூங்கிடுவாங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சில பேர் தூக்கம் வந்துடும். அப்போ பார்த்து அவங்க பாத்ரூம் போயிட்டு வர்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. ஒரு மாதிரி என்னடா இது இழுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு இது வந்து டிஸி. ஃபிஸி அப்படின்னா சுறுசுறுப்பான. டிஸினா ஆக்சுவலி மயக்கம்னு சொல்லுவாங்க. ஐ ஃபீல் டிஸி அப்படிம்பாங்க. ஐ ஃபீல் டிஸி அப்படின்னா எனக்கு தலை சுற்றுது அப்படிம்பாங்க. பட் டிஸிங்கிறது அந்த மயக்கம், அந்த மாதிரி அதில் ஒரு விறுவிறுப்பு தெளிவில்லாதிக்கு ஒரு அமைப்பு. அதுதான். சரிங்களா? புரிஞ்சுதா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.